ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்க போறோம். டிஎன்யூஎஸ்ஆர்ல இருந்து போலீஸ் நோட்டிபிகேஷன் வந்து காலையில நமக்கு வந்தத பார்த்தோம். இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் இப்ப நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்டா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அபிஷியல் வெப்சைட் போய் செக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதுல எவ்வளவு வேக்கன்சி, எப்ப நம்ம அப்ளை பண்ண டைம், எக்ஸாம் டேட் அண்ட் வேகன்சி லெவல் எப்படி இருக்கு, அது குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாமே டீடைல்ஸ் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது மொத்தம் நிறைய பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க டீடைல்டா அபிஷியல் வெப்சைட் போய் தெளிவா நீங்க பார்த்துக்கலாம். இல்ல முக்கியமான அந்த அப்டேட், அந்த டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அறிவிக்கை எண் பார்த்தீங்கன்னா 2025 இப்ப நம்ம கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025. ஓகேங்களா? அதாவது 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர், தீயணைப்பு காவலருக்கான அந்த ஒரு பொதுத் தேர்வுக்கான அறிவிப்பு ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நமக்கு அறிவிப்பு நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். அது உறுதியா இப்போ வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே ஆன்லைன் வழிதான், இணைய வழிதான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள், இந்த முக்கியமான தேதிகள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அறிவிக்கை தேதி 21/8/2025. ஓகே, எப்ப இருந்து அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, நாளைக்கு 22/8 22/8/2025 அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21/9 செப்டம்பர் 21, அதாவது ஆகஸ்ட் 22ல இருந்து செப்டம்பர் 21க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம எடிட் பண்ணணும், திருத்தம் செய்ய நினைச்சோம்னா 25/9/2025க்குள்ள நம்ம ஏதாவது திருத்தம் செய்து கொள்ளலாம். இந்த 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர், தீயணைப்பு காவலருக்கான எழுத்து தேர்வு ரிட்டன் எக்ஸாம் எப்ப நடக்க போகுது பாத்தீங்கன்னா 9/11. ஓகேங்களா? அப்ப ஒரு சூப்பரான ஒரு தேர்வு, ஒரு வேகமாக வரக்கூடிய இந்த தேர்வு ஒரு சூப்பரான அப்டேட்டோட கொடுத்துருக்காங்க. தேர்வு நடைபெறும் தேதி பக்காவா கொடுத்துருக்காங்க. நவம்பர் 9. ஓகேங்களா? ஒரு சூப்பரான வாய்ப்பு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாய்ப்புக்கான அந்த தேதி நமக்கு வந்துருச்சு. அதனால வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒரு சூப்பரான வாய்ப்பு. நல்ல ஒரு வேகன்சி லெவலே கொடுத்துருக்காங்க. நவம்பர் 9. ஓகேங்களா? வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த காலி பணியிடங்கள் 3644 பிளஸ் 21. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு வேகன்சி. இந்த வேகன்சி பின்னாடி இன்கிரீஸ் ஆவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. பட் 3644 வேகன்சி என்பதே ஒரு சூப்பர் வேகன்சி தான். கடந்த கால வேகன்சியை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு 2 ஆர் 3 செலக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த 3644 வேகன்சி என்பது ஒரு நல்ல வாய்ப்பு. எப்படி வேகன்சி வந்து நமக்கு பிரிச்சிருக்காங்கன்னா, இதுல 2ஆம் நிலை காவலர், காவல்துறையில 2833 வேகன்சி அப்படி பொதுவா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர்ல ஆயுதப்படை, சிறப்பு காவல் படை அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணல. ஆண்கள், பெண்கள்ங்கிறத மென்ஷன் பண்ணல. பின்னாடி அதோடைய அப்டேட் வரலாம். பொதுவா 2ஆம் நிலை காவலர் 2833, 2ஆம் நிலை சிறை காவலர் மொத்தம் 180. இது ஆண்கள் பாத்தீங்கன்னா 142, பெண்கள் 32, மொத்தம் 180 வேகன்சி. அடுத்து ஃபயர் சர்வீஸ்ல 631 ஆண்களுக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகே, மொத்தம் 3640 வேகன்சி கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, தேர்வு செய்ய தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் இல்லாத பட்சத்துல, அதாவது தேர்வு செய்ய தகுதியான பெண் அப்ளிகன்ஸ், பெண் விண்ணப்பம் இல்லாத பட்சம் நம்ம ஒவ்வொரு நிலையிலும் அந்த காலி பணியிடங்களை அதே வகுப்பினை சார்ந்த ஆண் விண்ணப்பதாரர்களை கொண்டுதான் நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பொருந்துனா, காவல்துறைக்கு மட்டும் பொருந்தும். இந்த காவல்துறையில் குறிக்கப்பட்ட இந்த காலி பணியிடங்கள் மட்டும் பொருந்தும். இந்த 2833 வேகன்சிக்கு மட்டும் பொருந்தும். அந்த பெண் விண்ணப்பதாரர் இல்லாத பட்சத்துல ஆண் விண்ணப்பதாரர் கொண்டு நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல பற்றாக்குறை காலி பணியிடங்களுக்கு பெண்களுக்கான ஒதுக்கீடு, விளையாட்டு ஒதுக்கீடு, வாரிசாளர் ஒதுக்கீடு மற்றும் தமிழ் வழியில் பயணக்கான முன்னுரிமை பொருந்தாது. இதுக்கு பற்றாக்குறை காலிகள் இந்த இடஒதுக்கீடு பொருந்தாது சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பழங்குடியின வகுப்பு எஸ்டியோட அந்த காலி இடம் தான் மொத்தம் 21. ஓகேங்களா? இங்க பாருங்க, அதே மாதிரி சில ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. வாரிசுதாரர்களுக்கு, சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, மெச்சத்தகுந்த விளையாட்டு வீரர்களுக்கு, முன்னாள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு, ஆதரவற்ற விதவைகள், டெஸ்டோட் விடோவுக்கு, பிஎஸ்டிஎம் அது எத்தனை இடஒதுக்கீடு? பிஎஸ்டிஎம் 20%, டெஸ்டோட் விடோனா 3, விளையாட்டு வீரர்கள் 7%. இது மாதிரி உள் இடஒதுக்கீடுகள் எவ்வளவு இருக்கு? இதுல 2ஆம் நிலை காவலருக்கு எவ்வளவு இருக்கு, 2ஆம் நிலை சிறை காவலருக்கு எவ்வளவு இருக்கு, ஃபயர் சர்வீஸ்க்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெளிவா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்தா இப்ப தெளிவா டீடைல்டா எவ்வளவு இடஒதுக்கீடு, எவ்வளவு எந்த வேகன்சி எடுக்க போறோம், இதுல யாரெல்லாம் உள்ள வருவாங்க, யார் இதுக்கு பொருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஊதிய விகிதம் சேலரி எவ்வளவு பாத்தீங்கன்னா 18,200 இருந்து 67,100 வரைக்கும். இது 7th பே கேம்ஸோட ப்ராசஸ் தான். அடுத்து 8th பே கேம்ஸ் அடுத்த ஆண்டு வரும் பட்சத்தில் இதோடைய சேலரி விகிதம் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா?
குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு கல்வி தேதி முடிச்சிருக்கும் அல்லது அதற்கு இணையான ஒரு தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தாவே நம்ம தமிழ்நாடு காவல்துறையில போலீஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு என்னன்னா பொது பிரிவு. இதுல பாத்தீங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 26 வயசு நிறைவு பெறாமல் இருக்கணும். எப்ப? 1/7/2025 அந்த தேதியில 18 வயசு முடிஞ்சிருக்கணும். 26 வயசு நிறைவு பெறாத இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த தேதிக்குள்ள பிறந்திருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2/7/99 இருந்து 1/7/2007 தான் பிறந்திருக்கணும். யாரு? ஓப்பன் கேட்டகரி. அதே போல பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் 18 வயது முடிஞ்சும் 28 வயதுக்குள்ளாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதுக்குள்ள பிறந்திருக்கணும்? 2/7/97 இருந்து 1/7/2007. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி 2/7/97 இருந்து 1/7/2007 பிறந்திருந்தா அவங்க அப்ளை பண்ணலாம். அப்ப இந்த தேதிக்குள்ள உங்க டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா பிசி, முஸ்லீம், டிஎன்சி இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓப்பன் கேட்டகரி இருந்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்தா போதும். அதே போல எஸ்சிஏ, எஸ்டி 2/7/94 இருந்து 1/7/2007 இன்னும் 18 டு 31. பிசி, எம்பிசி 18 டு 28. இது 18 டு 31. எஸ்சி, எஸ்டி 2/7/94 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதே போல 3ஆம் பாலினத்தவர் பாத்தீங்கன்னா 18 டு 31 தான் கொடுத்திருக்காங்க. அதே தேதி தான். ஆதரவற்ற விதவை பாத்தீங்கன்னா 18 டு 37. 2/7/1988 இருந்து 1/7/2007 பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா 1/7/2025 இருந்து அன்னைக்கு 47 வயசு நிறைவு பெறாத இருக்கணும். தேதி 2/7/78 இருந்து 1/7/2007. இந்த குறிப்பிட்ட தேதியில பிறந்த இந்த வகுப்புகளை சார்ந்தவர்கள் கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 18 வயது நிறைவு பெற்றிருக்கணும். அந்த குறிப்பிட்ட வயது நிறைவு பெறாத இருக்கும் அப்படின்னு தெளிவாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இடஒதுக்கீடு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஓப்பன் கேட்டகரினா 31%. மொத்த காலி பணியிடங்கள்ல ஓப்பன் கேட்டகரி 31%, பிசி 26.5%, பிசி முஸ்லீம் 3.5, எம்பிசி அண்ட் டிஎன்சி 20% இடஒதுக்கீடு இருக்கு. அதே போல எஸ்சி ஆதி திராவிட வகுப்பினருக்கு 15%, எஸ்சிஏ 3%, எஸ்டி 1%. இதான் இந்த வகுப்பு வாரியா தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது இடஒதுக்கீடு சம்பந்தமான இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வந்துட்டு ஃபில் பண்ணணும், இடஒதுக்கீடு பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு, எந்தெந்த ஃபார்மேட் இருக்கு அப்படிங்கிறது இது லாஸ்ட்ல ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அந்த சார்ந்துள்ள வாரிசுதாரர்கள், விளையாட்டு வீரர்கள், பிஎஸ்டிஎம், டெஸ்ட் வீடோ இதெல்லாம் தெளிவா பார்த்தா அந்த ஃபார்மேட் வச்சு அப்ளை பண்ணும்போது தெளிவா அப்ளை பண்ணும். அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணாதான் அங்க இடஒதுக்கீடு கரெக்டாவே உங்களுக்கு பொருந்தும். ஓகேங்களா? அது பிஎஸ்டிஎம் அதே போலதான். பிஎஸ்டிஎம் எது 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை நீங்க தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா 1 முதல் 10ஆம் வரை எந்தெந்த ஸ்கூல் எத்தனை ஸ்கூல் எல்லாத்துக்கும் நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ல நீங்க அதே ஃபார்மேட்ல வாங்கி அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணிருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் ஆகும் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதே போல சிறப்பு இடஒதுக்கீடுகள் 5% எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்கு. அவங்களும் தெளிவாவே டீட்டெயில்டா அப்ளை பண்ணிருங்க அப்படிங்கிறது தெளிவா நமக்கு சொல்லியிருக்காங்க. பதவி விருப்ப முன்னுரிமை பாருங்க. பெண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர் மற்றும் 2ஆம் நிலை சிறை காவலர் பதவிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கிறது. தீயணைப்பாளர் பதவிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படவில்லை. ஆண் விண்ணப்பதாரர்கள் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் சிறை காவலர், தீயணைப்பாளர் பதவிகளுக்கு முன்னுரிமை அளிக்கலாம் அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்போது நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெளிவா கொடுத்திருக்காங்க. பாருங்க. எப்படி தேர்வு நடக்க போகுது அப்படின்னா பாருங்க. பொதுவாக இந்த தேர்வானது எழுத்து தேர்வானது மொத்த மதிப்பெண் கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் 100 தான். ஆனா எழுத்து தேர்வு 70, பிசிக்கல் 24, சிறப்பு மதிப்பெண்கள் 6. இதுல தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒண்ணு இருக்கு. தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 கொஸ்டின் 80 மார்க். இதுல 40% மார்க் 32 மார்க் எடுத்தா தான் எலிஜிபிள். அந்த 32 மார்க் எடுத்தா எலிஜிபிள் ஆகும். எலிஜிபிள் ஆனாதான் நம்முடைய முதன்மை எழுத்து தேர்வு 70 கொஸ்டின் 70 மார்க் நடக்கும். அதை திருத்துவாங்க. அப்ப இந்த 70 கொஸ்டின் 70 மார்க் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. இது அடுத்த கட்டத்துக்கான பிசிக்கலுக்கு நுழைவதற்கான ஒரு முக்கியமான மார்க். 70க்கு 70 டார்கெட் நீங்க மிஸ் பண்ணாதான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். பிசிக்கல் ஃபுல்லா எடுக்கும்போது ஃபைனல் கட்டால் மிஸ் ஆகாம வர முடியும். அப்ப இந்த 70 கொஸ்டின் 70 மார்க் எதுன்னு கேட்கறாங்கன்னா இது 2 பார்ட்ல கேட்கறாங்க. ஒரு பார்ட் ஜிகே, இன்னொரு பார்ட் உளவியல். ஜிகேல இருந்து 45 கொஸ்டின், உளவியல் இருந்து 25 கொஸ்டின், மொத்தம் 70 கொஸ்டின் 70 மார்க். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அதுக்கு மார்க் கிடையாது. ஆனா எலிஜிபிள் ஆகணும். அதே போல உடற்கூறு அளத்தல் மெஷர்மெண்ட்டுக்கும் மார்க் கிடையாது. உடல் உறுதி தேர்வுக்கும் மார்க் கிடையாது. உடல் திறன் போட்டி இந்த இந்த உடல் திறன் போட்டிகள் தான் வந்து 3 ஈவெண்ட் நடக்கும். அதுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் 8 மார்க் 2 ஸ்டார் மொத்தம் 24 மார்க் இருக்கு. ஓகேங்களா?
ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது 3 ஈவென்ட். பெண்களுக்கு அதே போல 3 ஈவென்ட். 8 மதிப்பெண் ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் 3 ஈவென்ட்ல ஒவ்வொரு ஈவென்ட்டுக்கும் 8 மார்க். மொத்தம் 24 மார்க்ஸ் இருக்கு. அப்ப ரிட்டன் எக்ஸாம் 70 பிளஸ் இதுதான் 94 மார்க் என்பது ஓப்பன் போட்டி. அந்த 6 மார்க் என்பது சிறப்பு மதிப்பெண். இந்த சிறப்பு யாருக்கு உதா என்சிசி இதுக்கு 2 மார்க்கு, என்எஸ்எஸ்க்கு 2 மார்க்கு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு 2 மார்க்ஸ். ஓகேங்களா? இது சம்பந்தமான தகுதிகளை பெற்ற விண்ணப்பதாரர்கள் இதுக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்பெஷல் மார்க் 6. ஓகே. மொத்தம் மார்க் 100 தான். ரிட்டன் எக்ஸாம் 70, பிசிக்கல் 24, ஸ்பெஷல் மார்க்ஸ் 6. ஓகேங்களா? பாருங்க எழுத்தறிவு எப்படி கொடுத்தோம்னா, மொத்தம் 2 பகுதி நடக்குது. பகுதி 1 தான் தமிழ் மொழி தகுதி தேர்வு. பகுதி 2 தான் முதன்மை எழுத்து தேர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 கொஸ்டின் 80 மார்க்கு. முதன்மை எழுத்து தேர்வு 70 கொஸ்டின் 70 மார்க். ஓகேங்களா? தமிழ் மொழி தகுதி தேர்வு என்பது கண்டிப்பாக இது 40% மார்க் வாங்கணும், தகுதி பெறணும், எலிஜிபிள் ஆகணும். ஓகேங்களா? இந்த 1 மணி நேரம் 20 நிமிடங்கள், அதாவது 80 நிமிடம் நடக்கக்கூடியதான் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு. 32 மார்க் வாங்கினா நம்ம எலிஜிபிள். அப்பதான் அந்த முதன்மை எழுத்து ஓஎம்ஆர் வந்துட்டு மதிப்பீடு செய்வோம் அப்படின்னு வந்து எங்களுக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதான் முதன்மை எழுத்தேர்வு. 45 கொஸ்டின் 45 மார்க்கு. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்னா இது ஜிகே. 25 கொஸ்டின் 25 மார்க். இது சைக்காலஜி. ஓகேங்களா? இந்த 70 கொஸ்டின் மொத்தம் எவ்வளவு நேரம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவும் 80 நிமிடங்கள் தான். தமிழ் மொழி தகுதி தேர்வும் 80 நிமிடங்கள் தான். இதுவும் 80 நிமிடங்கள் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் கொடுத்திருக்காங்க. மினிமமா எவ்வளவு மார்க் எடுத்தா போதும்? 35% மார்க் எடுத்தா எழுத்தறிவு தேர்ச்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எழுத்தறிவு எங்க நடக்குன்னா, மாவட்ட, மாநகர தேர்வு மையம் நடைபெறும். விண்ணப்பதாரர் எழுத்தில் கலந்து கொள்வர்கள் விருப்பப்பட்ட மாவட்ட மாணவர் இணையவழி விண்ணப்பம் செய்யும்போது தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த மாவட்டத்தில் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணும்போது தெளிவா டீடைல்டா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே போல எழுத்தேர்வுல செலக்ட் ஆகணும் எப்படி பிசிக்கல் கருத்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலி பணியிட எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வகுப்பு வாரியாக சிறப்பு ஒதுக்கீட்டில 1:5 1:5 என்ற ரேஷியோ அடிப்படையில அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுத்து தேர்வு குடிச்சிட்டு அதாவது கால் டிக்கெட் அப்படிங்கிறத தெளிவான டீட்டெயில் சொல்லிருக்கு. அப்ப அப்ளை பண்ணுங்க. நாளைக்கு இருந்து அப்ளை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம் டேட் நவம்பர் 9. நல்லா சேவ் பண்ணிய டேட் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தோம் சார் எக்ஸாம் டேட்டே வரல, நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. 80 நாளுக்குள்ள தான் இப்ப டைம் இருக்கு. 28 நாள் டு 80 நாள் தான் டைம் இருக்கு. இந்த நாளுக்குள்ள ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெடிகேட் பண்ணுங்க. போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற வைராக்கியம் நமக்கு இருந்தா மட்டும் பத்தாது. அதை செயல்படுத்துங்க. அந்த வைராக்கியத்தை செயல்படுத்தி வெற்றி அடைய வைங்க. அது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா வெற்றியோ தோல்வியோ அது காரணம் நம்ம மட்டும் தான் இருக்க முடியும். கூட இருக்கவங்க யாரும் காரணம் கிடையாது. அப்ப நம்ம கையில தான் இருக்கு. நம்ம டெடிகேஷன் எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றியும் இருக்கணும். அதனால டெடிகேட் பண்ணுங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்லா படிங்க. வேற எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் போகாதீங்க. நமக்கான ஒரு அப்டேட் நம்ம நிறைய டைம் மிஸ் ஆயிருக்கும். 1/2 மார்க், 1 மார்க் பிசிக்கல்ல போயிருக்கும். ரிட்டன் எக்ஸாம் நல்லா எடுத்திருப்போம். பிசிக்கல்ல போயிருக்கும். ஃபைனல்ல போயிருக்கும். ஏதோ ஒரு மிஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த வயது தகுதி உடைய, கல்வி தகுதி உடைய, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, மிஸ் ஆன அனைத்து பேருமே ட்ரை பண்ணுங்க. புதுசா ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான வாய்ப்பு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ நமக்கு தெரியாது. இது ஒரு நல்ல வேகன்சி லெவல்ல தான் குடுத்துருக்காங்க. கடந்த 2 செலக்ஷன் பார்க்கும்போது மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. டெடிகேட் பண்ணுங்க. எந்த டவுட்னாலும் கேளுங்க. எந்த மாரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு WhatsApp பண்ணலாம் அல்லது அ டிஸ்க் அ கமெண்ட் பண்ணலாம் அல்லது டெலகிராம்ல கூட நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? இது பிசிக்கல்குரியது குவாலிஃபிகேஷன் எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. ஆண்கள்லாம் எவ்வளவு சென்டிமீட்டர் 170 சென்டிமீட்டர், பெண்கள்லாம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும். இது பிசி, எம்பிசி, டிஎன்சி ஓப்பன் கேட்டகரி. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இருந்ததுன்னா ஆண்களுக்கு 167 சென்டிமீட்டர் இருந்தா போதும். பெண்களுக்கு 157 சென்டிமீட்டர் இருந்தா போதும். இது போல பிசிக்கலுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கங்க. செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் இதுவும் குடுத்துருக்காங்க. பெண்களுக்கு எவ்வளவு இந்த நம்பர்ஸ் வந்து இவ்வளவு இருந்தாவே நாங்க வந்து ஒரு முழு எண்ணா கருதுவோம் அப்படிங்கிறது தெளிவா டீடைல்ஸ் குடுத்தாரு. எல்லாமே டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவா இருக்கு. எந்தெந்த இடஒதுக்கீடுகள் அதையும் தெளிவா ஃபார்மேட்ல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான வாய்ப்பு. திரும்ப திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன். நல்லா படிங்க. எந்த பேட்டர்ன்ல படிக்கணுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. புக் பேக் கொஸ்டின் எடுங்க. பாக்ஸ் கொஸ்டின் எடுங்க. அடுத்து புக்குக்குள்ள கண்டனம். இந்த 4 நீங்க டீடைல்டா படிச்சாவே 70க்கு 70 வாங்க முடியும். ஏன்னா, போலீஸ் தேர்வுல மட்டும் 70க்கு 70 உறுதியாக வாங்க முடியும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல டைமிங் இருக்கும். சூப்பரா வாங்கலாம். அந்த 70க்கு 70 டார்கெட் பண்ணி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில ஒரு காவல் அதிகாரியா பணியாற்ற போவது உறுதி. ஓகே. 2025ஆம் ஆண்டுக்கான போலீஸ் தேர்வுக்காக வத்தலக்குண்டு தமிழா ஐஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள போட்டித் தேர்வர்கள் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் 2025 நவம்பர் 9, 2025 நடைபெற இருக்கக்கூடிய இந்த போலீஸ் தேர்வுக்கான வகுப்புகள், கிளாஸஸ் அண்ட் மாடல் டெஸ்ட்டுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 8,000 மட்டும்தான். ஓகேங்களா? 10th பாஸ் ஆயிருக்கக்கூடிய 18 வயசுல இருந்து 31 வயசு இருக்கக்கூடிய தேர்வர்கள்
வேகன்சி பார்த்தா 3664 மேல வேகன்சி இருக்கு. அப்ளை லாஸ்ட் டேட் எப்ப பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 21. அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் எப்ப ஆரம்பிக்குது? ஆகஸ்ட் 22. நாளைக்கு இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் நவம்பர் 9. இந்த போலீஸ் ஆகணும் அப்படின்னு வைராக்கியத்தோட இருக்கிறவங்க, வெறியா இருக்கவங்க, குறுகிய மதிப்பெண்கள்ல வாய்ப்பை தவற விட்டவங்க, புதுசா ட்ரை பண்றவங்க கண்டிப்பா காவலர் ஆவதற்கான ஒரு சிறந்த பயிற்சி நிறுவனம் வத்தலக்குண்டு தமிழா ஐஏஎஸ் அகாடமி. இந்த டில் எக்ஸாம் வரையும் உங்களுக்கு இந்த வகுப்புகள்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருந்ததுன்னா, நீங்க மிக குறைவான ஒரு அமௌண்ட் தான். 8000 மட்டும் நீங்க பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம்? 9003444100 9750134315. இந்த நம்பர் நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். வத்தலக்குண்டு இருக்கவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்க. நியரஸ்ட் இருக்கக்கூடியவங்க ஜாயின் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? 2025ஆம் ஆண்டுக்கான காவலர் தேர்வுக்காக தமிழா ஐஏஎஸ் அகாடமி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிளான் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தம் எவ்வளவு டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 38 மாதிரி தேர்வுகள். எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 27ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இத ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் பிளான் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆகஸ்ட் 27ல இருந்து மொத்தம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டெஸ்ட் 38 டெஸ்ட். இது எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்னா, பாட வாரியான தேர்வுகள், ஃபுல் டெஸ்ட் மொத்தம் 3000 வினாக்களை கொண்டது. இந்த டெஸ்ட் எதன் அடிப்படையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், இந்த ரிவிஷன் டெஸ்ட் இந்த அடிப்படையில் தான் இந்த டெஸ்ட் இருக்கு. மொத்தம் 34 சப்ஜெக்ட் டெஸ்ட், 4 ஃபுல் டெஸ்ட், டோட்டலா 38 டெஸ்ட் இருக்கும். இத நீங்க எங்க இருந்தாலும் நீங்க வாங்கி படிக்கலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். ஆன்லைன்ல வாட்ஸ்அப், பிடிஎஃப் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க. அதுல ஜாயின் பண்ணி 600 பே பண்ணா போதும். இல்ல சார் நான் ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்றேன். ஓஎம்ஆர் மெத்தட்ல பிரிண்ட் அவுட் கொஸ்டின பார்த்து பிராக்டிஸ் பண்ணி ரெகுலரா வரலாம். வத்தலக்குண்டு தமிழ் ஐஏஎஸ் அகாடமில ரெகுலரா வரணும் அப்படின்னா, ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா நீங்க 1200 பே பண்ணா போதும். நியூ ஸ்டூடெண்ட்னா 2000 பே பண்ணா போதும். ஓகேங்களா? வத்தலக்குண்டு தமிழ் ஐஏஎஸ் அகாடமி இந்த நம்பர் நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 9003444100 9750134315. ஓகேங்களா? ஓகே. அதாவது இந்த காவலர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க, நீங்க பிடிஎஃப் வேணா வாங்கிக்கலாம். இல்ல ரெகுலரா வந்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான வாய்ப்பு. பட் இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கனால, நீங்க நல்லா படிச்சு பிராக்டிஸ் பண்றதுக்கு, எழுத்து தேர்வுல 70க்கு 70 மார்க் எடுக்கிறதுக்கு, அடுத்து பிசிக்கல்ல ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு, ஒரு ஃபைனல் லிஸ்ட்ல மிஸ் ஆகாம நம்ம காவலர் ஆவதற்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. தேங்க் யூ.